அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு லென்த் வீடியோ போடுறேன். பேபியோட வீடியோ எதுவும் எடுக்க முடியலை, போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதால் தான் ஷார்ட் நிறைய போடுறது. இப்போ நாங்கள் சனிக்கிழமை தான் எங்களுக்குரிய நாள். வெளியே போகிறது, பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான அப்படி போயிட்டு வர்றது. வண்டைக்கும் வெளியே போக வலிக்கிட்டோம். மகளுக்கு வெளியே போகிறதுண்டா பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதா முடியும். அதனால் நாங்கள் வலிக்கிட்டோம். இப்போ த்ரம்மில் போய் கொண்டிருக்கிறோம். சூரிக்கில் இருக்கிற ஒர்லிகோனுக்கு நாங்கள் லிடிலுக்கு போகிறோம். பாருங்க, இது சும்மா போகிற வழியில் எடுத்தேன். பார்க்க அழகாக இருந்துச்சு. பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது அதையும் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம்ன்ட்டு எடுத்தேன். எங்களுக்கு வீட்டில் இருந்து ஒர்லிகோனுக்கு போகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் வரும். பக்கத்தில் கோப், மெக்ரோஸ் எல்லாமே டின்னர் எல்லாம் இருக்குது. நாங்கள் வலிக்கிட்ட அப்படியே போயிட்டு வர்றது. இது பெர்னியனா பிளட்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்ததாக ஒர்லிகோன். இப்போ அல்டிக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், மற்றது வேறையும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தேவையானதை வாங்கிட்டு போவோம். இது வெளியே இந்த நிறைய கண்டுகள், மற்றது ஏதாவது தோட்டம் வைக்கிறதுக்குரிய விதைகள் எல்லாமே இருக்குது, வாங்கி கொள்ளலாம். நாங்கள் இப்போ பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த குட்டி குட்டி டோல், சாக்லேட்டில் எல்லாமே இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாகவே இருக்குது எல்லாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. லேட் ஆயிடுச்சு. சனிக்கிழமையில் 7 மணியோட லிஃப்ட் போட்டிட்டு வேணும். பிறகு கிண்டர் வாகனம் கொண்டு போக முடியாது. பிறகு எஸ்கலேட்டரில் தான் ஆளை தூக்கிட்டு கிண்டர் வாகனையும் எடுத்துகிட்டு போகணும். அதால் ஃபாஸ்ட்டாக வில்ல போட்டுட்டு போவோம்னு வலிக்கிட்டோம். அப்படியே எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு பார்க்கில் போய் இருந்துட்டு போகலாமென்று பிளான் பண்ணியிருக்கிறோம். மகளுக்கு வெளியே வலிக்கிட்டாலே ஒரே கிண்டர் வாகனிலேருந்து ஆட்டம்தான். இப்போ நாங்கள் பார்க்குக்கு போகிறோம். எங்களை வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் இருக்குது. எப்பயுமே போகிற பார்க் தான். அங்கே போயிட்டு போகலாமென்று வந்தாச்சு. இது அந்த ஆப்பிள் மரங்கள், நிறைய பூக்கள் பூத்துட்டு இன்னும் சரி இது கொஞ்சம் நாட்கள்லேயே காய்கள் எல்லாம் வந்துடும். அப்படியே இந்த லைன் ஃபுல்லாகவே ஆப்பிள் மரங்கள் தான். காய்க்க தொடங்கின பிறகும் பார்க்க நல்ல அழகாக இருக்கும். பாருங்க, நல்ல வெயில் டைம். நிறைய ஆக்கள் இந்த நாட்டுக்காரங்க எல்லாருமே வந்து இருக்கினோம், கிரில் போடினோம், விளையாடினோம். இங்கால ஒரு ஆள் நின்று நல்லா மியூசிக் போட்டு கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருந்துச்சு. ஆனால் காப்பிரைட் வரும்போது தெரியலை, அந்த மியூசிக் போட முடியலை. அதே நிறைய பேர் இருந்து ரசிக்கிறாங்க. எங்கால நிறைய பேர் இருக்கணும், இருந்து பார்த்து கொண்டே இருக்கணும். பாருங்க, ஒரு பாத்தும் போகுது. இதுக்கெல்லாம் நிறைய பாத்து எல்லாம் இருக்குது. ஸ்னோ டைமில் எங்கே போய் ஒழிக்கிறதுன்னு தெரியலை. ஸ்னோ எல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய நீந்தி கொண்டு இருக்கும். காகமெல்லாம் நிற்குது. வந்தாலே டைம் போகிறதே தெரியாது. இந்த பார்க்குக்கு வந்தாலே பாருங்க, அவர்கிட்ட மியூசிக் போட்டு கொண்டிருக்கிறேன். தூர நின்று ஜூம் பண்ணினபடியாக கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் போகையில் தூரையானு ஜூம் பண்ணி எடுத்தது. கிளியர் இல்லாமல் இருக்குது. பாருங்க, இந்த ஆப்பிள் மரங்களை இந்த லைன் நாங்கள் தொங்கல் வரைக்குமே இருக்குது. ஆப்பிள் யாருமே தேட மாட்டினோம். அப்படியே காய்ச்சி கொட்டு கொண்டு இருக்கும். பாருங்க, நிறைய பேர் நின்று கிரிலெல்லாம் போடினோம். நான் பார்த்தால் இந்த ஆப்பிள் மரத்தை தான் பார்ப்பேன். பூக்களை பார்க்கவே நிறைய பூக்கள் எல்லாம் பூத்திருக்குது. அழகாக இருக்குது பார்க்கும்போது. நேர பார்க்க இன்னும் நல்ல அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் பொண்டை கோன் வாங்கிட்டு வந்து இருந்துட்டோம். அவளுக்கு அந்த பொண்டைக்கோன் அதை தட்டி விளையாடுறதுக்காக, வெளியே எடுக்கிறதுக்காக ஒரே தட்டி கொண்டே இருக்கிறா. அவளுக்கு விளையாட்டாக இருக்குது. ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நாங்களும்
உடனே ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வலிக்கிறோம்னு பார்க்குறோம். தடிமன் ஆக்கிடும். குளிருக்கு வந்தால் கூட தெரியாது, காற்றுக்குள்ளே வந்தால் உடனே இவாவுக்கு தடிமன் ஆக்கிடும். அதோட பார்க்க முடியாத கஷ்டமாக இருக்கும் தடிமன் ஆக்கினா. பாருங்க காற்று அடிக்குது. அதெல்லாம் நம்ம முதல்ல இந்த தொப்பி போடையில் இப்போ தான் வந்து எடுத்து காற்றுக்காக போட்டு விட்டுக்கிட்ட காலுக்கு. கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது, ஆனால் காற்றும் அடிக்குது. இப்படி இப்படி காட்டுங்க, சோகடி இப்படி காட்டுங்க சொல்லாதீங்க. அவளோட விளையாட்டியே பார்த்து கொண்டிருந்தோம். நாங்களும் வழியாக வர்றது காற்றுக்கு பிடிக்கல போல் இருக்குது. காற்று கொஞ்சம் அதிகமாக வீச துவங்கிட்டு நான் பெரிய அகலெல்லாம் நின்று விளையாடினோம். அதிகம் இந்த நாட்டு மற்றது இந்த வெள்ளக்காரர் அவை தான் அதிகமாக இருக்கின்ற விளையாடினோம். அங்கே பார்ட்டி நடக்குது, கிரில் போட்டு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி போல் இருக்குது நடக்குது அங்கால. இவாவுக்கு இனிப்பு ஏதாவது கண்டா போதும், ஆனால் நாங்கள் இனிப்பு அதிகம் கொடுக்குறதில்ல, டேஸ்ட்டுக்கு கொடுக்குறது. ஒரு வயசு முடிய எல்லா அடுத்த மாதம் தானே ஒரு வயசு, அதால் இனிப்பை கொடுக்குறது இல்லை. அப்பா தான் எப்பயும் டேஸ்ட்டுக்கு கொடுப்பேன், நான் அதுவும் கொடுக்க விரும்புகிறதில்லை. இப்படி வேணா வயிறு பிடிக்கும் சுலகுட்டி. சுலகுட்டி கோலம் கிடக்கும், ஒன்றும் இல்லை. இதுதான் மினி என்று வித்தாளுக்கு காணும் 11 ரூபாய்க்கு. ஏன் 11 ரூபாய்ங்க? லிட்டில் வாங்கிக்கலாமே. மினி என்ன குட்டின்னு தெரியாது. நாங்கள் வீட்டை போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி.